ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, ஹிப்னாட்டிசம் மிஸ்மரிசம் ரெண்டு ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஹிப்னாட்டிசம் வேற, மிஸ்மரிசம் வேறையா? கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். அதாவது வித் கமாண்டிங், வித் நான் வெர்பல் கமாண்டிங், இப்படிதான் மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேற அது வேற, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப ஹிப்னாட்டிசம் நம்ம பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல கத்துக்கலாம் அப்படின்னா, உண்மையா சொல்ல போனா 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துல கத்துக்கலாம், அவ்வளவுதான். அதோடைய ஒர்த் அவ்வளவுதான். 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்ல நம்ம அதை முழுசா புரிஞ்சுக்கலாம். ஆனா 5 மினிட்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கஷ்டம். அதனாலதான் அதை நம்ம கொஞ்சம் லென்த்தியா நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பழக்கப்படுத்தி நமக்கு இது வர்றதுக்கு செயல்பாடுகளை சில விஷயங்களை செய்யறோம். ஆனா 5 நிமிஷம் போதும். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு புரிதல், சின்ன புரிதல் தான். உங்களை குறித்ததான உங்களுடைய கொள்கை, உங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களை ஈஸியா நீங்க ஹிப்னாசிஸ் பண்ணலாம், உங்களை நீங்க செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, அது கமாண்டிங்க கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஹிப்னாசிஸ் பண்ணி ஆழ்நிலைக்குள்ள போலாம்.